Hello guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம எப்படி லேப்டாப் இல்ல கம்ப்யூட்டருக்கு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்றது இல்ல ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அது எப்படி நம்ம ரீசெட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேங்களா? நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க வெர்ஷன் பாத்தீங்கன்னா விண்டோஸ் 8. விண்டோஸ் 8ல என்ன மாதிரி இருக்குங்கிறத நான் இன்னைக்கு சொல்றேன். ஒவ்வொருத்தங்க எந்த விண்டோஸ் யூஸ் பண்றாங்களோ அதை பொறுத்து அவங்க சிஸ்டம்ல செட்டிங்ஸ் சேஞ்ச் ஆகும். ஆனா நான் யூஸ் பண்ற அதே மெத்தட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? என்ன மாதிரி நான் சொல்றேன்னா, இப்ப நான் விண்டோஸ் ஐகான் கிளிக் பண்ண உடனே நிறைய சிஸ்டம்ல இந்த இடத்துல ஒரு மெனு ஓபன் ஆகும். அதுக்குள்ள கிளிக் பண்ணி நீங்க பண்ணிக்க முடியும். ஆனா இப்ப நான் விண்டோஸ் கிளிக் பண்ண உடனே பாருங்க, எனக்கு இந்த மாதிரி தான் ஓபன் ஆகும். இங்கதான் நான் போய் சர்ச் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி எனக்கு இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி நான் போய் சர்ச் பண்றதுக்கு பதிலா இந்த சைடு இருக்கு பாத்தீங்களா, இந்த சைட்ல நான் கர்சர் கொண்டு போனேன் அப்படின்னா சைட்லயே எனக்கு இந்த மாதிரி சர்ச் ஐகான் அண்ட் டிவைஸ் ஐகான்லாம் எனக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? இதுல பாருங்க, டேட் அண்ட் டைமோட நமக்கு ஷோ ஆகுது. சர்ச், ஷேர், ஸ்டார்ட், டிவைஸ் அண்ட் செட்டிங்ஸ்லாம் நமக்கு இதுக்குள்ளேயே இருக்கும். இங்க போய் தான் அதனால எந்த செட்டிங்கா இருந்தாலும் ஏதாச்சும் சர்ச் பண்ணனா இருந்தாலும் என்னோட லேப்டாப் பொறுத்த வரைக்கும் பண்ண முடியும். ஏன்னா நான் விண்டோஸ் 8 யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஓகேங்களா? நீங்க எந்த விண்டோஸ் யூஸ் பண்ணாலும் சரி, உங்க சர்ச் ஐகானுக்குள்ள இல்லைன்னா உங்க செட்டிங் இருக்கு பாத்தீங்களா, செட்டிங்குள்ள நீங்க போய்க்கோங்க. இப்ப நான் என்னோட செட்டிங்ஸை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நமக்கு ஓபன் ஆகுது. இதுல சேஞ்ச் பிசி செட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. இல்லனா நீங்க சர்ச்ல போய் கூட பிசி செட்டிங் டைப் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம எதுக்கெல்லாம் ஜெனரலா யூஸ் பண்ணுவோம், பிரைவசிக்கா, டிவைஸ்க்கா, வயர்லெஸ், ப்ளூடூத் ஏதாவது கனெக்ட் பண்றீங்களா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கு. இப்ப நாம யூசரோட பாஸ்வேர்டை தான் மாத்த போறோம். சோ இந்த இடத்துல பாருங்க, யூசர்னு காமிக்குது. இதுல நீங்க பிக்சர் பாஸ்வேர்டும் வச்சுக்கலாம், பின்னும் வச்சுக்கலாம், இல்ல அப்படின்னா லெட்டர்ஸும் நீங்க டைப் பண்ணிக்கலாம். இப்ப ஆல்ரெடி நான் ஒரு பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கேன். அந்த பாஸ்வேர்டை நான் சேஞ்ச் பண்ண போறேன். சோ இந்த இடத்துல நான் சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணுவேன். இல்ல நீங்க பாஸ்வேர்டே போடல அப்படின்னா இந்த இடத்துல கிரியேட் எ பாஸ்வேர்டுங்கிற ஆப்ஷன் காமிக்கும். ஓகேங்களா? இப்ப சேஞ்ச் எ பாஸ்வேர்ட் நான் கிளிக் பண்றேன். இப்ப நான் என்ன பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேனோ அதை தான் இங்க போடணும். அதுதான் இங்க கரண்ட் பாஸ்வேர்ட்னு காமிக்குது. இப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பாஸ்வேர்டை இங்க நான் டைப் பண்றேன். ஓகேங்களா? இப்ப நான் நெக்ஸ்ட் கொடுத்துறேன். இப்ப நெக்ஸ்ட் கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரொசீஜருக்கான ஆப்ஷன் நமக்கு ஓபன் ஆகும். ஒன்ஸ் அகைன் நான் பாஸ்வேர்ட் தப்பா போட்டிருக்கேன். ஓகே பாருங்க, பாஸ்வேர்ட் நான் கரெக்டா கொடுத்தாச்சு. இப்ப நெக்ஸ்ட் கொடுத்த உடனே நியூ பாஸ்வேர்ட். இப்ப என்ன பாஸ்வேர்டை நான் செட் பண்றேனோ அதை நான் இங்க டைப் பண்ணணும். இப்ப நான் சும்மா DDDங்கிற பாஸ்வேர்டை செட் பண்றேன். ரீஎன்ட்ரி பாஸ்வேர்ட் எகைன் நான் அந்த DDD டைப் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு ஷோ பண்ணி வேணா காமிக்கிறேன் பாருங்க, DDD. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க DDD. சப்போஸ் இந்த பாஸ்வேர்ட் உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த பாஸ்வேர்டுக்கான ஒரு ஹிண்ட்டை நீங்க இங்க டைப் பண்ணிக்கலாம். ஹிண்ட்டை டைப் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா போதும், நமக்கு பாஸ்வேர்ட் செட் ஆயிக்கும். அதையும் நான் கொடுத்து காமிக்கிறேன். ஹிண்ட்ல நான் சும்மா SSS கொடுத்துட்டு இங்க நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். பாருங்க, இங்க பினிஷ் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்க பாஸ்வேர்ட் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். எனக்கு சேஞ்ச் ஆக வேண்டாம், சோ நான் கேன்சல் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் எல்லா லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர்லயும் நம்ம பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கலாம். வேண்டாம்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்ல இருக்கட்டும் அப்படின்னா நம்ம அப்படியே விட்டுக்கலாம். இல்லன்னா நம்ம எப்பெல்லாம் நம்மளோட பாஸ்வேர்ட் இன்னொருத்தங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அப்பெல்லாம் நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அவ்வளவுதான். இன்னைக்கு வீடியோல எப்படி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்றதுங்கிற பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி கம்ப்யூட்டர் பத்தி பேசிக் நாலேஜ் நிறைய நம்ம கோ த்ரூ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.